ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாகவே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைனா என் ஒய்ஃப் வந்து சுத்தலட்சுமி ஆயிடுவாங்க. இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோன்பு வேறு, சொல்லவா வேணும். நேரமாக எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு வாசல்லாம் கழுவி விட்டுட்டு இருந்தாங்க. மீன் டைம் நம்ம வந்து படையலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், சுண்டல் பொரியல், சக்கரை பொங்கல், அப்பளம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு கோலம் போடுறாங்க போல். புள்ளியை ரைட்டில் வைக்கவா லெஃப்ட்டில் வைக்கவா அப்படி சென்டரில் வைக்கவான்னு தெரியாமல் ஒரு வழியாக ஒரு நல்ல டயக்ராம் இருந்திருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. மீன் டைம் நம்ம ஸ்பைடர் மேன் எழுந்திரிச்சாங்க, அவங்களையும் கிளப்பியாச்சு. வழக்கமாக இந்த மாதிரி விசேஷ நாட்களில் சாமி கும்பிடும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நகை வைக்கணும், பணம் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மனநிறைவோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டா நம்மளுக்கு நல்லா தான் நடக்கும். சாமி கும்பிட்டு முடிச்சு நம்ம வீட்டை மகாலட்சுமி வரலட்சுமி வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணிடலாம் அப்படின்னு தான். ஏன்னா ஒரு லட்சுமி முன்னாடி கூப்பிட்டு இன்னொரு லட்சுமி பின்னாடி கூப்பிட்டா யாராவது ஒருத்தவங்க கோவச்சுக்குவாங்க. 2 பேர் அட் அ டைமில் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் படையல் வைக்க போயிட்டோம். படையல் படைச்சிட்டு நாங்களும் நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டோம். எங்கள் வீட்டு வரலட்சுமி எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டு வரலட்சுமி யாருன்றதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.